வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ரசமலாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 10 டேஸாக வந்து நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்லாம் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை தொடர்ந்து இன்றைக்கி ரசமலாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரசமலாய் பண்ணும்போது வீட்டில் பேசிக்காக வர பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, அந்த பன்னீர், அந்த பேட்டி சொல்லுவாங்க, டிக்கி சொல்லுவாங்கல்ல, அந்த டிக்கி வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அப்படி கரெக்டாக வந்தாலும் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு தெளிவாக செய்முறையில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பசும்பால் யூஸ் பண்ணி தான் பன்னீர் ரெடி பண்ணணும். நீங்கள் பேக்கெட் பால், அதாவது ஹை ஃபேட் மில்க் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபேட் மில்க் எதுக்காக யூஸ் பண்ணால், அந்த ரசமலாய் சாஃப்ரானில் போட்டு குக் பண்ணுறதுக்கு, ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பேக்கெட் பால் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பசும்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு பால் பேக்கெட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் எருமை பாலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ரசமலாய்க்கு தேவையான பொருட்கள்: பசும்பால் 1 லிட்டர், சர்க்கரை 1 கிலோ, ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர், வினிகர் 2-3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சேஃப்ரான் 1 கிராம், ரோஸ் வாட்டர் 1 டிராப், ட்ரை நட்ஸ் கார்னிஷ்க்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, ரசமலாய்க்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் போடுங்க. நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கேரமல் ஆகும். அப்படி ஆனால் கலருக்கு மாறிடும் இந்த சுகர் சிரப்பு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறோம். இந்த பால் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் பதிவு கொடுக்குறேன். இந்த பால் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கொதி வரும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அழுக்கு மேலே வந்துடும். ரசமலாய் பால் பேஸ் பண்ணுற ப்ரிப்ரேஷன், பர்டிகுலராக ஒயிட் கலர் பண்ணுற ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து சுகரை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சுகர் சிரப்பு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு வீடியோவுக்கும் இந்த மாதிரி பதிவு கொடுக்குறேன். எதுக்காகனா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பு ஒரு கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் சேஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த சேஃப்ரானை கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடான வாட்டர் போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அதனால தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பசும்பாலில் பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது பசும்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எருமாட்டு பால், பேக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 100% லைட்டாக ஹார்டாகவும் அந்த குவாலிட்டி நல்லா கொடுக்காது. ஸோ அதனால் பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பால் நல்லா கொதி வரணும். கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதி வந்த பிறகு இந்த மாதிரி வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணால் அந்த பால் கேர்ல் ஆகும். அதுக்கு பிறகு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கோல்டு வாட்டரை எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பன்னீர் கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அந்த சூடோட தன்மை கம்மி பண்ணும். அதனால தான் இந்த கோல்டு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் பன்னீர் உடைய ஆரம்பிக்கும். இப்போ நான் டேரெக்டாக ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயினை செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத் வச்சுருக்கோம். இந்த கிளாத்தில் அப்படியே வடிகட்டுறோம். வடிகட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே இறங்கியிருக்கும். இதை அப்படியே ஒரு முடிச்சு போடுங்க. போட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல மெதுவாக அப்படி அழகாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த தண்ணி கீழே இறங்கிடும். ரொம்ப அழுத்தி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த பன்னீரை வந்து அழுத்தி நீங்கள் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணக்கூடாது சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா சாஃப்டாக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வேண்டாம், ஜஸ்ட் 2-3 வாட்டி பண்ணால் மட்டும் போதும். அதிகமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி கரெக்டான சாஃப்டான ரசமலாய் வராது. அதனால் இந்த மாதிரி 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போனால், ஒரு சைடு அப்படி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிச்சன் மேடையில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். இந்த பீஸ் வந்து சின்னதாக கட் பண்ணணும். நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன சைஸ் கட் பண்ணிக்கணும் அது டபுள் சைஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரசமலாய் பேட்டி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி அதே டைமில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக அழகாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணும்போது பெருசாக ஆகிடும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த சுகர் சிரப்பை தான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். 1 கிலோ சர்க்கரையில், அதாவது 70% சுகர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 30% சுகரை வந்து குக் பண்ணி முடித்த பிறகு தின்னான சுகர் சிரப்பில் போடணும். அதனால் இதை 2ஆக பிரித்து வச்சுருக்கோம்.
இப்போ இந்த சுகர் சிரப்பு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வரணும், ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த ரசமலை 1 by 1 நான் போட்டேன் பார்த்தீங்களா, போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் தான் அந்த ரசமலை கரெக்டாக வரும். அதே டைமில் சுகர் வந்து தின்னாக இருந்தால் உங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்களா, அந்த கரண்டியை வச்சு டிப் பண்ணேன். எதுக்காக இப்படி டிப் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த சுகர் வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த உள்ளே இருக்க டிக்கீஸ் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ப்ராப்பராக வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த ரசமலாய் வெந்து வரதுக்கு கரெக்டாக ஒரு 5 to 6 minutes டைம் இருக்கும். வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு குளிக்கரண்டிலுக்கு சுடு தண்ணி, அதாவது உங்கள் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து அப்படியே வெந்த பிறகு இந்த மாதிரி சுகர் சிரப்பில் தண்ணி இது மாதிரி போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த சூடோட தன்மை கம்மியாகும். அதே டைமில் அந்த சிரப்பு திக்காக இருக்க சிரப்பு தின்னாகும். தின்னாகிற சிரப்பு இந்த ரசமலாய் கரெக்டாக ஊற ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த அதே டைமில் ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் அப்படியே ஊற்றணும், மெதுவாக ஊற்றணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப்போட டெம்பரேச்சர் எல்லாம் டவுன் ஆகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த ரசமலாய். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க தின்னான சிரப்பில் போட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கி கரெக்டாக வந்துடும். இதுக்கு பிறகு அப்படியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க தின் சிரப்பில் போடுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் கரண்டியில் அப்படியே இருந்தால் சப்பே ஆகிடும், ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி தின் சிரப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறும். அது மட்டும் இல்லை, இந்த தின் சிரப்பில் நீங்கள் போட்டு வைக்கும்போது ஒரு 3 to 4 days கூட வைக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரசமலாய் பால் ரெடி பண்ண போகிறோம். அதாவது அந்த டிக்கி வந்து கரெக்டாக இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் ரெடி பண்ணுறோம். இந்த பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேக்கெட் பால். நீங்கள் பேக்கெட் பால் வாங்கும்போது கரெக்டாக ஃபுல் ஃபேட் மில்க் கேட்டு வாங்குங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இதுக்கு பிறகு இந்த பாலை கரெக்டாக ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். லைட்டாக ஆட வரும். அந்த டைமில் இந்த சர்க்கரை போடுங்க. சர்க்கரை தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு க்ளோஸ் டு 75 grams சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இந்த ஆடையை நல்லா எடுத்து விடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்கறணும். அந்த ஆடையோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஆடை இருந்தால் நல்லா இருக்காது. அந்த பாலோட ஆடை மிக்ஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேஃப்ரான் ஆட் பண்ணுறோம். இந்த சேஃப்ரான் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் குக் பண்ணு. நல்ல சேஃப்ரான் கலர், அந்த எல்லோஷ் கலர் கொடுக்கும். அதனால சேஃப்ரான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கலர் போடுவாங்க, வேண்டாம். என்னோட சஜஷன், நீங்கள் சேஃப்ரான் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா சேஃப்ரான்லேயும் இந்த கலர் கொடுத்துரும். இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர். இதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் 1 drop மட்டும் தான் நீங்கள் போடணும். 2 drop இல்லை 3 drop போட்டிங்கன்னா ஃப்ளேவர் அதிகமாகிடும். அப்படி அதிகமானால் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த 1 drop போடணும்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சுல இந்த பால் கொஞ்சம் நல்லா சில்ல ஆறின பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசமலாய் டிக்கி இதில் போட்டு கரெக்டாக சர்வ் பண்ண ரெடி. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் வேணால் இதில் பிஸ்தா போட்டுவிட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிஸ்தா போட்டிருக்கேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்த பிறகு அந்த ரெடியான டிக்கியை ப்ளேஸ் பண்ணலாம். அதே டைமில் கவனமாக கவனிங்க, இந்த பாலோட டெக்ஸ்சர் எப்படி காமிச்சிருக்கணும். ஏன்னா சில்னஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டிக்கியை அப்படியே கையில் எடுத்து நீங்கள் நல்லா கொஞ்சம் புளியணும். அந்த சுகர் சிரப்போட அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, இனிப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க சக்கரை பாவு அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்த பிறகு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரசமலாய் பாலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு ஒரு கரெக்டாக 2 hours கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரசமலாய் ரெடி. என்னங்க, இந்த ரசமலாய் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.